மச்சாஸ், ஒரு முக்கியமான கேள்வி. உங்க வீட்டு டிவி ரிமோட் உங்க கையில இருந்தா உங்களுக்கு பிடிச்ச சேனலை வைப்பீங்க, கரெக்டா? ஆனா உங்க வாழ்க்கை ரிமோட் யார் கையில இருக்கு? யோசிச்சு பாருங்க. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் முடிவு பண்ணுது. என்ன படிக்கணும்னு அப்பா முடிவு பண்றாரு. யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஜாதகம் முடிவு பண்ணுது. எப்படி வாழணும்னு அந்த பக்கத்து வீட்டுக்கார முடிவு பண்றான். அப்போ நீங்க யாரு? வெறும் பேட்லியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட சாராம்சம் இதுதான். பி யுவர் ஓன் பாஸ். அதாவது உன் வாழ்க்கைய நீ டிசைன் பண்ணு, இல்லனா எவனாவது ஒருத்தன் அவனுக்கு ஏத்த மாதிரி உன்னை டிசைன் பண்ணிடுவான். சுவாமிஜி அந்த வீடியோல ஒரு வார்த்தை சொன்னாரு, தி 70s 80s மைண்ட் செட். அது என்ன தெரியுமா? தம்பி, ரிஸ்க் எடுக்காத, அமைதியா ஒரு வேலையை பாரு, சம்பளத்தை வாங்கு, கடனை கட்டு, செத்துப்போ. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, அதிகமா ஆசைப்படாத, அகலக்கால் வைக்காத. ஏண்டா, ஏன் கால் நான் வைக்கிறேன், உனக்கு என்ன? நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம வாழ்றதே மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயத்துல தான். ரோட்ல போறவன் நம்மளை பார்த்து முறைச்சா கூட, ஐயோ நம்ம ட்ரெஸ் சரியில்லையோன்னு பயப்படுற கூட்டம் நாம. பாஸ் திட்டினா பயம், பொண்டாட்டி திட்டினா பயம். சரி, அது நியாயமா கூட இருக்கட்டும். ஆனா வாழ்க்கை பூரா பயந்து பயந்து வாழ்ந்தா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல, அதுக்கு பேரு சர்வைவல். இங்கதான் சுவாமிஜி ஒரு ஆன்மீக அணுகுண்ட போடுறாரு. பி யுவர் ஓன் பாஸ்னா உடனே நாளைக்கே போய் ராஜினாமா லெட்டர் மூஞ்சில வீசிட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறது இல்ல, அது ஒரு மனநிலை, ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஆன்மீகத்துல இதுக்கு பேரு ஈஸ்வரத்துவம், லார்ட்ஷிப். அதாவது உன் வாழ்க்கையில நடக்கிற நல்லதுக்கும் நீதான் காரணம், கெட்டதுக்கும் நீதான் காரணம்னு ஒத்துக்கிற தைரியம். எப்போ நீ என் கஷ்டத்துக்கு என் மாமியார் தான் காரணம், என் பாஸ் தான் காரணம்னு சொல்றியோ, அப்போ நீ அடிமை. எப்போ இது ஏன் வாழ்க்கை, இத மாத்துற சக்தி என்கிட்ட இருக்குன்னு நம்புறியோ, அப்போதான் நீ பாஸ். கடவுள்ங்கிறது வானத்திலிருந்து குதிக்கிறவர் இல்ல மச்சான், உன் வாழ்க்கைய நீயே செதுக்கிக்கிற அந்த சக்திக்கு பேரு தான் கடவுள். கடைசியா ஒன்னு சொல்றேன், நாளைக்கு வயசாகி பல்லு விழுந்து கட்டில்ல படுத்துட்டு இருக்கும்போது உங்க மனசாட்சி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கும். வாழ்க்கை முழுக்க அடுத்தவன் இஷ்டத்துக்கு ஆடினியே, ஒரு நாளாவது உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தியா? அன்னைக்கு உங்க கண்ணுல இருந்து வரப்போறது கண்ணீர் மட்டும் இல்ல, ஏமாற்றம், ரிக்ரெட். அந்த வலி நரகத்தை விட கொடுமையானது. ப்ளீஸ் மச்சான்ஸ், அந்த தப்ப பண்ணாதீங்க. இன்ஜினியரிங் படிக்க பிடிக்கலையா? சொல்லு. இந்த வேலை பிடிக்கலையா? மாறு. உலகம் என்ன வேணா சொல்லட்டும், உலகம் பேசுறதுக்கு தான் இருக்கு, ஆனா நீ வாழ்றதுக்கு இருக்க. வாழ்க்கையோட டைரக்டர், ஹீரோ, மியூசிக் டைரக்டர் எல்லாமே நீயா மட்டும்தான் இருக்கணும். சோ இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். இனிமே அந்த ரிமோட் நம்ம கையில தான் இருக்கணும். சேனலை மாத்துங்க, சோக பாட்டை நிறுத்துங்க, ஆட்டத்தை ஆரம்பிங்க. பி யோர் ஓன் பாஸ், கிரியேட் யோர் ஓன் ரியாலிட்டி. இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு தீப்பொறியை உண்டாக்கி இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த ஒரு தைரியமான முடிவை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் படிக்க ஆவலா இருக்கிறேன். லவ் யூ ஆல். பை. நம்முடைய வாழ்க்கையை நாம் உருவாக்கிக்க முடியும். நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்கள், இல்லை என்றால் வேறு எவனாவது உங்களை வேலைக்கு எடுத்து அவன் கனவை நிறைவேற்றி கொண்டிருப்பான். உங்க வாழ்க்கையை நீங்க பில்ட் பண்ணிக்க முடியுங்கயா. இந்த காலத்துல போய் இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் என்ன சீப்பான, தேர்ட் ரேட்டான, அவுடேட்டட் லைஃப் ஸ்டைலு. தூக்கு மாட்டி தொங்கினா கூட 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல உயிர் போயிடும். இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா வாழ்க்கை முழுக்க தூக்க தொங்கிட்டு இருக்கிறதுங்க, சாதாரண தூக்கல தொங்கிட்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கையை வாழுங்க. பி யுவர் ஓன் பாஸ். வேலை செய்யாதீங்க. சொசைட்டில அடுத்து வர லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னங்கயா, கணவனும் மனைவியும் சேர்ந்து உழைங்க. நீங்க உங்களுடைய சொந்தமான வருமானத்திற்கான சகலவிதமான அமைப்பையும் உருவாக்கிக்கோங்க. சில பேர் கேட்டுக்கீங்க, நாம மத்தவங்களுக்கு வேலை கொடுத்தா அவங்களுக்கு நாம அநீதி இழைக்கிற மாதிரி இல்லையா? நான் சொல்றதை கேட்டு எல்லாரும் புத்திசாலியா மாறி சுய தொழில், சுயமான நிறுவனத்தை உருவாக்க அளவுக்கு தைரியமா வந்துட மாட்டாங்க. அந்த மாதிரி வராதவங்க மத்தவங்களுக்கு தான் வேலை செஞ்சாகணும். சொல்றதை கேட்கறவங்க புத்திசாலியா இருக்கவங்க தெரிஞ்சு தெளிச்சுக்கோங்க, உங்களை காப்பாத்திக்கோங்க, அவ்வளவுதான். மற்றொருவருக்கு வேலை செய்யாம உங்க வாழ்க்கையை நீங்களே உழைச்சி, நீங்களே கட்டமைச்சு, உங்க பொருளாதாரத்தை நீங்க சம்பாதிக்கிற மாதிரி நிறுவனங்களை வாழ்க்கை அமைச்சிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகுனாங்கயா, நீங்கள் அடையும் முதிர்ச்சியின் பலனை நீங்களே அனுபவிக்கணும்னா சுய தொழிலோடு இயங்குங்கள். இப்ப என்ன ஆகுதுன்னா, சொசைட்டில அடுத்து வர லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னங்கயா, ஆயிரக்கணக்கான சுய தொழில் செய்கிற ஃப்ரீலான்சர்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிற லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸா மாறுவாங்க.
அதுதான் ஐடியல் சொசைட்டிங்க. The girl who makes his man a king will live as a queen. The girl who keeps his man as a slave will live ever as a slave's wife. That's all. அதனால இன்னொருத்தருக்கு வேலை செய்யாதீங்க. நீங்க 2 பேரும் உழைத்து உங்க வாழ்க்கையை கட்டமைங்க. எங்கள் யூடியூப் சேனலுக்கான உங்கள் ஆதரவு மிக முக்கியம். அதை தவறாமல் அழியுங்கள்.